ஐயோ! இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாரி ஒரு தடவ அவங்களுக்கு செஞ்சு குடுத்து பாருங்க. சாப்பிட சாப்பிட அவ்வளோ ருசியா இருக்கும். எல்லாத்துக்கும் பக்காவான சைட் டிஷ்ஷாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். முதல்ல சோயா சங்க்ஸ உப்பு கலந்த சுடுதண்ணீல கொஞ்ச நேரம் ஊற வச்சு, அதுக்கப்புறமா பிழிஞ்சு ஒரு தட்டுல தனியா எடுத்து வச்சுருங்க. அடுத்ததா இந்த சோயா சங்க்ஸில் 3 போல முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. நான் இன்னைக்கு 50 கிராம் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். அதில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கடலை மாவு ஏன் சேர்க்குறோம்னா ஒரு பைண்டிங்காக. இப்போ எல்லாம் ஒரு சேர நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிருங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம ஊற வச்சிருந்த இந்த சோயா சங்க்ஸ் இப்போ அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. முட்டையும் சோயாவும் நல்லா ஒரு சேர வறுபட்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். கடலை மாவு சேர்த்துருக்கனால முட்டையும் சோயா சங்க்ஸும் ரொம்ப பிரியாமல் நல்ல ஒரு சேர வறுபட்டு வரும். இப்போ அடுத்ததாக அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கிடையில் ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு சேர வதக்கி விடுங்க. இப்போ தக்காளியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். அது என்னென்னா மஞ்சள் தூள், உப்பு, சிக்கன் மசாலா பவுடர், காஷ்மீரி மிளகாய் தூள், இந்த 4 பொருட்களையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை நல்லா மிதமாக வச்சு நல்லா வதக்கி விடுங்க. மசாலாலேருந்து கம்ப்ளீட்டாக பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருந்த அந்த முட்டை சோயா சங்க்ஸை சேர்த்து வதக்கி விடுங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஹெல்தியான சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆயிருச்சு. சோயா சங்க்ஸ் சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.